பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்று புலிப்பாணி ஜோதிடம் 300 பாடல் 50 சனியுடைய நிலைமையை பற்றி நம்ம புலிப்பாணி சித்தர் சடுகுடு விளையாண்டுருக்கார். நம்மளும் பார்த்துருவோம். செய்யுள் 50 சனியுடைய நிலைமை. கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம். தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ரு பங்கம் தரணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம். குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். பொணம் போல போகாதே சபையில் கூறு பூதளத்தில் எண்ணூலை புகழுவாயே. சனியுடைய நிலைமையை பற்றி புலிப்பாணி சடுகுடு ஆட்டம் என்ன அப்படின்னா, கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம். தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ரு பங்கம் தரணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம். குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். பொணம் போல போகாதே சபையில் கூறு பூதளத்தில் எண்ணூலை புகழுவாயே. இதான் சனியுடைய சனி எங்கு இருப்பார், எங்கு இருந்தால் என்ன பலன் கொடுப்பான்னு நம்ம புலிப்பாணியுடைய கருத்து, ஜோதிட நூல் கூறும் உண்மை. கணமுள்ள கணம்னா லக்னம், லக்னத்திற்கு நவம் 6 லாபம் 3. நவம்னா 9 6 3 லாபம், லாபம்னா 11. அப்ப லக்னத்திற்கு 9 6 3 11 கதிர்மைந்தன் அதில் இருக்க. அப்ப கதிர் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய மைந்தனான சனி பகவான் இந்த 3 9 6 11 இருந்தால் விதியும் தீர்க்கம், ஆயுள் தீர்காயுள், தீர்காயுஸ் அப்படிம்போம். ஒரு 80 வயசு தாண்டிடுவான் அப்படின்னு அர்த்தம். தனம் உண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம், அந்த ஜாதகனுக்கு தனலாபம் இருக்கும். ஆனால் பிதிர்தோஷம் உடையவர். சத்ருபங்கம் எதிரிகளை வெல்லக்கூடியவர், எதிரிகள் பயம் இல்லாதவர். தரணிதலில் பேர் விளங்கும் அரசன் லாபம். இந்த பூமியில் ஜாதகனுடைய பெயர் புகழ், அரசு அதிகாரிகள் உடைய உதவி ஆதரவு, அரசனா இப்ப அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகளுடைய பங்களிப்பு இந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களால் லாபம் கிடைக்கும். குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன். குணம் அப்படின்னு சொல்ற கருமத்தில் சனி பகவான், அதாவது கருமன 10ஆம் இடத்தில், தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன். 10ல் சனி இருந்தால் நற்பலன்களை வாரி கொடுப்பார். கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன். அந்த ஜாதகனுக்கு வாகன யோகம் இருக்கும், வாகனங்கள் இருக்கும், வாகனம் சம்பந்தமான தொழில் செய்வான், இரும்பு இயந்திர வாகன சம்பந்தமான தொழில் செய்வான். தொழிலும் உள்ளோன், அவன் சுய தொழில் செய்தொழில் யோகம் உள்ளவன். பொணம் போல போகாதே சபையில் கூறு. இவையெல்லாம் கருத்தில் கொண்டு பிணம் போல் இருக்காமல் இந்த பூமியில் இருக்கிறவங்க சொல்லு. புதகத்தில் எண்ணூலை புகழ்வாய். நான் இந்த அளவில் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி யாரும் சொல்லலை, புலிப்பாண்டி மட்டும் சொல்லியிருக்கிறேன்னு என் நூலை புகழ்ந்து சொல்லு. சனி பகவான் 3 6 9 11 இருக்க நன்று, 10 இருந்தாலும் நன்றுதான். அப்ப 3 6
9, 10, 11 சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக லாபம்தான். அந்த சனி பகவான் கெடாமல் இருக்கணும். சனி பகவானை குரு பார்வை செய்யணும், அல்லது சுக்கிரன் பார்வை செய்யணும், அல்லது புதன் பார்வை செய்யணும். இந்த மாதிரி சுபர்கள் பார்வை இருந்தால் இந்த பலன்கள் அப்படியே பலிக்கும். பாபர்கள் சேர்க்கை இருந்தாலும், பாபர்கள் பார்வை இருந்தாலும் பலன்கள் குறையும். சனி பகவான் வலுவிழந்தாலும், நீச்சமானாலும் சரி, அல்லது செவ்வாய் கூட சேர்ந்தாலும் சரி, ராகு கூட சேர்ந்தாலும் சரி, தன்னுடைய பலத்தை இழப்பார். அப்பொழுது இந்த நற்பலன்கள் குறையும் அப்படின்னு சடுகுடு ஆடி இருக்கார் புலிப்பாணி சித்தன். அப்ப பார்த்துங்க பாட்டு. கனமுள்ள நவமாறு லாபம் 3, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்தோஷம் சத்துரு பங்கம், தரணிதனின் பேர் விளங்கும் அரசன் லாபம், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன், புனம் போல போகாதே சபையில் கூறு, பூதளத்தில் எண்ணூலை புகழுவாயே. சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் நற்பலன்களை செய்வார், எப்படி செய்வார், எந்த மாதிரி பலன் தருவார் அப்படிங்கிறத புலிப்பாணியை தவிர வேறாலும் சொல்ல முடியாது. ஆனால் என் நூல் இந்த கருத்தை நீங்கள் சபையில் கூறு. சபையில் என்ன ஜோதிடர்கள் மக்கள் மத்தியில் சொல்லலாம், அவங்க இந்த கருத்தை பரப்பலாம், பட்டிமன்றத்தில் சொல்லலாம், எங்கும் ஆன்மீக சொற்பொழிவு சொல்லலாம். அப்போ இந்த கருத்தை வெளியே சொல்லுங்க, அதனால என் நூல் புகழ் அடையட்டும் அப்படின்னு இருக்கார். நன்றி, வணக்கம்.